ரீசெண்டாக வந்து மேக்னஸ் கால்சன் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் அவரை பற்றி வந்து ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். அவர் வந்து ஒரு டோர்னமெண்ட் லேட்டாக வராரு, ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒன்று நிறைய இந்தியன்ஸ் வந்து பயங்கரமாக கமெண்ட்டை போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கும் ஹாலிவுட் படத்தில் சைனீஸ் கேரக்டர்ஸ் இருக்குது, பட் இந்தியன் கேரக்டர்ஸ் இல்லை, ஏன் அப்படின்றதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கையில் கட்டியிருக்கிற வாட்ச், டிஷர்ட் எல்லாமே வந்து ஆர்மரோட கிடைக்கும். இதுமாதிரி நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது கைஸ். நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து யூனிக் அண்ட் இட்ஸ் ஃபார் யூ. எக்ஸ்பெக்டட் ஜாப்ஸில் வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ், ஜாப் எப்படி ஜாயின் பண்ணுறது, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து வீடியோஸ் போட்டுருக்கோம். அதேமாரி வந்து எக்ஸ்பெக்டட் டாக்ஸில் வந்து சின்ன சின்ன சிறு தொழில் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, சின்ன முதலீட்டில் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றத பற்றி வீடியோ போட்டுட்ருக்காங்க. அண்ட் அகாடமி, எக்ஸ்பெக்டட் அகாடமியில் வந்து நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கிறேன். இப்போ வந்து இந்த மந்த் உட்காந்து புதுசாக ஹை குவாலிட்டி ட்ரைனிங் வீடியோஸ்லாம் அதில் போட போகிறேன். ஸோ செக் இட் அவுட் கைஸ். ஓகே, ஸோ நம்ம வீடியோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்னஸ்க்கும் ஃபிடேக்கும் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஜீன்ஸில் வராரு. அண்ட் ஃபிடே கைட்லைன்ஸ் படி வந்து ஃபார்மல் அட்டேரில் இருக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஜஸ்ட் லைக் வந்து ஸ்னூக்கருக்கு நீங்கள் போனாலும் அப்படி தான், ஷார்ட்ஸ் போட்டு தான் ஸ்னூக்கர் விளாடலாம். நீங்கள் வந்து சும்மா ஹாபியாக விளாடலாம். பட் ப்ரொஃபஷனல் டோர்னமெண்ட்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பராக வந்து இது இருக்கணும், ட்ரெஸ் கோட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் செஸ்ஸுக்கும் ட்ரெஸ் கோட் இருக்குது. கிரிக்கெட்டுக்கும் அப்படி தான். நீங்கள் வந்து டெஸ்ட் மேட்ச் போய் விளாட போகிறீங்க, நான் யூனிஃபார்மில் வரமாட்டேன், நான் வந்து ஜீன்ஸ் தான் போட்டு போவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் பேசிக்லி இட். ஸோ ஒவ்வொரு கேமுக்கும் வந்து ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. அந்த ட்ரெஸ் கோட் வந்து போடாமல் வந்து ஜீன்ஸ் போட்டு வந்தார். வந்தவொடனே அவர் வந்து டோர்னமெண்ட் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் விட்ரா பண்ணிட்டார். அந்த டோர்னமெண்ட்ல, பிளிட்ஸ் டோர்னமெண்ட்ல வந்து விட்ரா பண்ணிட்டார். அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பயங்கர அவுட்ரேஜ் இருந்துச்சு, இது என்னது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபிடே வந்து ஜீன்ஸை வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ அந்த இஷ்யூக்கு வந்து நான் அப்போ பெருசாக அதை பற்றி எதுவும் பேசலாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து திரும்ப இன்னொரு டோர்னமெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே போகிறப்ப அவர் லேட்டாக வராரு. எங்கே லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் ஜீன்ஸ் வாங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா பஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி அந்த கேம் வந்து உங்களுக்கு லைஃப் கொடுத்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த கேமை மதிக்கிறது தான் வந்து இட் வில் பி த பெஸ்ட் ஆட்டிடியூட் தட் யூ கேன் கிவ் இட் பேக் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பெருமை சேர்க்கணுமே தவிர நம்மளால் வந்து அந்த கேமுக்கு வந்து என்ன பெருசாக நம்ம பண்ணிட்டோம். ஸோ நம்ம விளையாண்ட மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜிஎம் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ ஐஎம் இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் இருந்துட்டு போன இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நாளைக்கு நம்ம இடத்துக்கு இன்னொருத்தவங்க வர போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இருக்கிற டைமில் வந்து நம்மளுக்கு பேரும் புகழ் பணம்லாம் கொடுத்த ஒரு கேமு. ஸோ அந்த கேமுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆன் டைமுக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு உடனே வந்து நம்ம ஊர் சிம்பிள்லாம் வந்து அவன் வந்து கோட்டு, அவன் ஷீப்பு, அவன் கவு, அவன் அப்படி தான் பண்ணுவான், பல்லு இருக்கிறவன் பக்கோட தின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து சும்மா வந்தவொடனே ஸ்ட்ரைட்டாகவே கெட்ட வார்த்தை பேசுறது. அண்ட் சீரியஸாக வந்து அவங்களுக்கு முதல்ல மேக்னஸ்னா யாரும் தெரியல. செஸ் வந்து சீரியஸாகவே வந்து நம்ம ஹாபி லெவலில் விளையாண்டா கூட அதுக்கு இன்டெலிஜென்ஸ் தேவை. அண்ட் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆர்கியூமெண்ட்டில் யார் வந்து கெட்ட வார்த்தை பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் தான் பேசுவோம். நீங்களே இப்போ ரோட்டில் சண்டைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தவொடனே கெட்ட வார்த்தை யார் பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து நீங்கள் ஒரு சொல்கிறீங்க ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அவனுக்கு திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு இருக்கிற வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒன்று பேசணுமே, அவனை திரும்ப நம்ம இந்த ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனம் யூஸ் பண்ணாமல் பேசுகிற வார்த்தைங்க தான் வந்து கெட்ட வார்த்தைங்க. ஸோ அதனால் வந்து அவனுங்களை பற்றி எனக்கு அவ்வளோ, தே ஆர் பேசிக்லி தற்குறிஸ். பாருங்கள், எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி சொல்லணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நெகட்டிவிட்டி வந்து ஸ்பான் நெகட்டிவிட்டி. ஸோ எனக்கு இந்த ட்ரால் பண்ணுறதோ ரேன் பண்ணுறதோ வந்து எனக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இதனால் வந்து அவன் பாசிட்டிவாக யோசிக்கவே போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஹார்ஷான வேர்ட்ஸ் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா தட்ஸ் பேசிக்லி தே ஆர். செஸ்ஸை பற்றி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வராங்க, நான் சொல்றது தப்புன்னு சொல்ல வராங்க. அப்போ அவங்க சூஸ் பண்றது வந்து இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஆர்குமெண்ட்டை கவுண்டர் பண்ணி, இல்லை ராகுல் இந்த ரூல்ஸ் வந்து இப்படி இருந்துச்சு, இந்த இயர்ல இப்படி மாறுனுச்சு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுறது வந்து இதுக்கு மேலே என்ன சொல்றது, அதுக்கு தற்கூரியம் தான் சொல்லணும். அப்போ வந்து ஜஸ்ட் a literal term அப்படின்ட்டு தான். இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அவன் கோட்டு, அவன் ஷீப், அவன் அப்படி தான் பண்ணுவான், பல்லு இருக்கிறவன் பக்கோட சாப்பிட்றான், உனக்கு என்ன தெரியும், அது தெரியும் இப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒன்று இவங்களுக்கு நான் சொன்னேன், ஏன்னா அப்படி சிம்பிள் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இவங்களுக்கு ஆக்சுவலி புரியவே இல்லை, நான் என்ன சொல்றேன்னே புரியல. அதுக்காக அந்த வீடியோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்கள் வந்து ஹாலிவுட் படம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய படத்தில் வந்து சைனீஸ் கேரக்டர்ஸ் இருக்கும், சைனீஸ் லுக்கிங் கேரக்டர்ஸ் இருக்கும். இதே மாதிரி இந்தியன் லுக்கிங் கேரக்டர்ஸ் ஏன் இல்லை? ஒரு ஹாலிவுட் படம் வந்து சைனாலையும் ரிலீஸ் ஆகுது, இந்தியாவிலும் ரிலீஸ் ஆகுது. ரெண்டுத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ 2 சிமிலர் சைஸ் மார்க்கெட்டு. அண்ட் இத்தனைக்கும் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஹாலிவுட் படம் ரிலீஸ் பண்ணுறது லாட் மோர் ஈஸியாக. இது எதுக்கு நான் இந்த விஷயம் சொல்கிறேன்றதை நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் சைனாவில் வந்து ஒரு ஹாலிவுட் படம் ரிலீஸ் பண்ணணும், ஏன் இந்தியன் படம் ரிலீஸ் பண்ணணும்னா கூட வந்து அது வந்து ஸ்க்ரீனிங் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதில் என்ன விஷயம் அலோவ் பண்ணுறாங்க, எது அலோவ் பண்ணலை, அது வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது அகேன்ஸ்டாக இருக்குதா அதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா சைனீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து நிறைய நேரம் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் சைனீஸ் கேரக்டர்ஸ் இல்லைன்னா நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய படத்துக்குலாம் சைனீஸ் கேரக்டர்ஸ் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் லெவலில் வந்து சைனீஸ் படத்தில் இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சைனீஸோட இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதே நீங்கள் ஆப்போசிட்டில் இந்தியாவில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்தியாவில் நீங்கள் ஹிந்துஸ் வந்து மேஜர் ரிலிஜன், அதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி எடுக்கலாம். என்ன ப்ரொட்டஸ்ட் வரும்,
ஹிந்துசம் யூனிட்டி இல்லாத வரைக்கும் அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் ஒன்றுத்தையும் அச்சீவ் பண்ண போகிறதில்ல. அது வேஸ்ட். இந்த ரிலிஜன் வீடியோலாம் நம்ம பேசி அச்சீவ் அங்கே கூட போகணும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது ஈஸி, இந்தியன் கேரக்டர் அதில் இருக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. அந்த அவதாரில் வந்து ஒரே ஒரு இந்தியன் கேரக்டர் இருக்கும், அந்த மாதிரி சில படத்தில் இந்தியன் கேரக்டர் இருக்கும், ஹாரி பாட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நெசசிட்டியே கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க சும்மா அதை வைக்கிறாங்க, சரி இந்த க்ரௌடை ப்ளீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஆனால் சைனாவில் வந்து இட்ஸ் ரிக்வயர்மெண்ட். நிறைய படத்துக்கு வந்து இட்ஸ் ரிக்வயர்மெண்ட் தி இண்டி ஷுட் ஹேவ் இன் சைனீஸ் கேரக்டர். அப்போ தான் வந்து நாங்கள் ஹோல் சைனாவில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹாலிவுட்டுமே சரி, அவங்க கேட்கலனாலும் சில படத்தில் வந்து இப்போ தானாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதாவது சைனாவில் வந்து யூஎஸ்க்கு சுப்பீரியராக இருக்கிறது சைனா, அண்ட் சைனாவில் தான் ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்குது, அது இருக்குது. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் எல்லா இடத்துலையும் வந்து சைனா வந்து ஈக்குவலண்டாக காட்டுவாங்க, யூஎஸ்க்கு ஈக்குவலண்டாக அந்த மாதிரி காட்டுறது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போ ஏன் வந்து அது மாதிரி இந்தியாவை காட்டுறதுல இந்தியன்ஸை காட்டுறதில்ல? அது காரணம் வந்து இந்த மாரி ஒரு கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற தற்குறிஸ் தான், இந்த சிம்ப் பிஹேவியர் தான். இப்போ கேமுக்கு ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் ஜீன்ஸை போட்டு வரான், அவனுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ண வர, சரி ஓகே அது போயிடுச்சு. சரி இதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு இந்தியன் ஜிஎம் லைக் குகேஷோ இல்லை வந்து பிரக்னாந்தாவோ யாரோ ஒருத்தங்க வந்து இதே மாதிரி ஜீன்ஸ் போட்டோ இல்லை வேஷ்டி கட்டிட்டோ ஏதோ ஒன்று கட்டிட்டு வராங்க. இப்போ எந்த ஒரு வெள்ளைக்காரனாவது வந்து இவன் கோட்டு, இவன் ஷீப்பு, இவன் கவு, இவன் இப்படி தான் வருவான், பல்லு இருக்கிறவன் பக்கோடா தின்னுவான், இந்த கமெண்ட் எல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல கால்சனுக்கு, அதே மாதிரி நார்வேயனோ ஒரு வெள்ளைக்காரனோ எவனாவது வந்து இந்தியன்ஸ்க்கு இப்படி சப்போர்ட் பண்ணுவானா? என்ன சொல்லுவோம்? அவன் தேர்ட் வேர்ல்டு நீ உள்ளார விட்டா இப்படி தான் இருக்கும், அவன் ஃபில்த்து, அவன் டியோட்ரன் போட்டானா அவனுக்கு வந்து அறிவே இருக்காது, இப்படி தான் அவங்க சொல்லுவான். ஸோ நீ எதுக்குறப்ப ஒருத்தங்க வந்து உனக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உனக்கு அந்த கேம் பிடிச்சிருக்கு, நீ பெரிய பேஷனட்டாக இருக்கிற அண்ட் சீரியஸாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட் செக்ஷனில் போட்டவங்க எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர் நான் கேட்டது என்னன்னா, சரி ஒயிட் சைடில் ஒரு ஓப்பனிங் நீ விளாட்றது சொல்லு அப்படின்னு. ஒருத்தனு கூட ஆன்சர் இல்லை, அவனுக்கு கேமை பற்றி எதுவுமே தெரியல, ஆக்சுவலி அவன் செஸ் விளாட தெரியுமான்னு கூட தெரியல. பட் பாயிண்ட் என்னன்னா, செஸ் விளாட தெரியுன்றத தாண்டி ஒரு விஷயம் யோசிக்கணும். சரி ஓகே இது ஒரு கேம், இந்த கேமில் இது கரெக்டு தப்பு அது சொல்லியாச்சு, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அதை விட்டுட்டு அவனுக்கு நம்ம கொடி புரிக்கிற அளவுக்கு நம்ம ஏன் வரோம்? அண்ட் ஆல்சோ இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன், வந்து மேக்னஸ் காலில் வந்து நம்ம ஒரு பொண்ணு வந்து ப்ரைஸ் வாங்குறப்ப காலில் விழுந்து கும்பிடும். நீங்கள் ஒன்றும் சொல்லலாம் இது வந்து நம்ம கல்ச்சர், இதெல்லாம் அந்த ஒரு புண்ணாக்கும் தேவையில்ல கைஸ். இது எதுக்கு நான் எனக்கு இந்த விஷயம் கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து நிறைய போர்ட் மீட்டிங்ஸ்லாம் நான் உட்காந்துருக்கேன், பெரிய பெரிய சிஇஓஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், $multi-billion கம்பெனிஸ், அவங்க கூட வந்து போர்ட் மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறேன். இந்த இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல வாய்ஸ் கிடையாது, சரியா? ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணுறோம், அண்ட் ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்டாவோ நம்மளோட ரோல் டெக்னிக்கல் மட்டும் தான். ஆனால் அவங்க அந்த டோன் நம்மளை பற்றி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டோன் வந்து சைனீஸை பற்றி யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்தியன்ஸ்னா மட்டும். இப்போ கூட வந்து என்னோட எல்லா கிளைண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம இந்தியன்ஸில் எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க பேமெண்ட்ஸ் வந்து டிலே ஆகும், இன்வாய்ஸ் வந்து டிலே ஆகும். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து பேமெண்ட் வந்து 13 நாள் ஆச்சு இந்த மாதத்துக்கு, போன மாதம் இன்வாய்ஸ் இன்னும் கொடுக்கல. மிச்சம் எல்லாத்துக்கும் பே பண்ணியாச்சு, இந்தோனேஷனுக்கு பே பண்ணியாச்சு, சைனீஸ்க்கு பே பண்ணியாச்சு, ஆஸ்திரேலியன்ஸ்க்கு பே பண்ணியாச்சு, மிச்சம் எல்லா கண்ட்ரிக்காரனுக்கும் பே பண்ணியாச்சு, இந்தியன்ஸ்க்கு மட்டும் பே பண்ணு. கேட்டால் இன்னும் அந்த ஃபண்ட் வந்து அப்ரூவ் ஆகல, அதாகல இதாகல, ஒன்றுமே கிடையாது. தனிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தோட அதிகமாக ஒர்க் பண்ணது இந்தியன்ஸ். அண்ட் லீவு கம்மியாக எடுத்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவன் ஒரு அர்ஜென்சின்னு சொல்லி எவனுமே வரல, வந்தது இந்தியன்ஸ். என் டீம் தான் வந்துச்சு. அவங்களுக்கு வந்து பேமெண்ட் டிலே. பட் ஆக்சுவலி வந்து என் சைட்லேருந்து நான் வந்து பேமெண்ட் நான் போட்டு விட்டுட்டேன், ஓகேவா? ஆனால் பாயிண்ட் என்னன்னா, அந்த மைண்ட் செட் ஏன் அப்படி வருது, அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்ப் பிஹேவியர் தான். ஏன்னா இங்கே நான் ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் தெரியுது சைனீஸ் வந்து சிம்ப் பிஹேவியர் கிடையாது. அவன் வந்து வெள்ளைக்காரனை வந்து அவனுக்கு ஈக்குவலாக கூட மதிக்க மாட்டான். உங்களுக்கு புரியுதா? அவனுக்கு கடையில் பார்த்துருக்கேன், ரீட்டைல் ஸ்டோரில் பார்த்துருக்கேன், ஒரு இந்தியன் கடை இருக்குன்னா அந்த கடைக்கு வெள்ளைக்காரன் வந்தானா அவன் இந்தியனோட முகம், ரியாக்ஷன், ஸ்மைல் எல்லாமே மாறும். என்னமோ எவனோ ஒருத்தன் வந்த மாதிரி அவனுமோ கடவுளே வந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருப்பான், அவனை நார்மலாகவே இருக்க முடியாது இன்னமும். அதுவே வந்து ஒரு சைனீஸ் கடைக்கு நீங்கள் வந்து போய் பாருங்க, நீங்கள் வந்து என்ஆர்ஐஸ் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வேலை செய்கிறானா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு சைனீஸ் கடைக்கு ஒரு இந்தியன்ஸோ ஒரு வெள்ளைக்காரனோ வந்தானா அவன் யாரையுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண மாட்டான். வேறு இந்தியன்ஸ் வந்து வெள்ளைக்காரன் வந்துட்டா உடனே இந்த ஒரு சிம்பிகேவர். அந்த இன்னைக்கு அந்த காலில் விழுந்த விஷயம், அந்த பொண்ணு ஜிஎம் தான். அந்த பொண்ணு போயிட்டு கால்சன் காரில் விழுந்தது, சரி கல்ச்சர், அவங்க வந்து பெரியவங்களை மதிக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்கட்டும். பட் அதை பற்றி தெரியாத, வேல்யூ தெரியாத ஒருத்தன் காலில் போய் விழுந்தா அவன் என்ன நினைப்பான்? ஸோ இந்தமாரி தன்னை வந்து தரம் தாழ்த்திக்கிறது, தன்னோட எண்ணத்தை தரம் தாழ்த்திக்கிறது, இது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். இன்றைக்கி வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து அத்தனை பேர் வந்து அந்த கமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க, இந்தமாரி அவன் அப்படி தான் இருப்பான், உனக்கு என்னடா தெரியும், அது தெரியும் இது தெரியும்ட்டு. எனக்கு என்ன வருத்தம்னா, நாளைக்கு நீ ஜிஎம் ஆகி நீ இதேமாரி வேலையை பண்ணனா, நீ கமெண்ட் போட்டதுக்காக எந்த ஒரு வெள்ளைக்காரனும் உனக்கு வந்து இந்தமாரி சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. உன்னை வந்து டியோடண்ட் அடிச்சுட்டு வா இப்படி தான் பேசுவானுங்க. ஸோ அதுக்காக இது வந்து நான் வந்து ஒரு ரேசிசமாக இருக்குது, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி வந்து அவங்க நம்மளுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ, நம்மளுக்கு எப்படி வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே ட்ரீட்மெண்ட்டை அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அதுக்கு அவங்களை வெறுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வெள்ளைக்காரனை போய் வெறுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த விஷயம் அவன் செஞ்சானா அப்போ சொல்லு, நீ ஏன் இப்போ ஜீன்ஸ் ஏன் அலோவ் பண்ணக்கூடாது, லெட்டும் வேர் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு போ. அதை விட்டுட்டு அவன் கோட்டு, அவன் ஷீப்பு, அவன் வந்து அப்படிதான் பண்ணுவான், அவன் ஸ்பெஷல், அந்த மாதிரி எதுக்கு சொல்லிட்டு கொடி பிடிச்சிட்டு அலையிறான். இதை வந்து ஒரு சைனீஸ் செய்ய மாட்டானா நான் போய் எல்லாத்தையும் செக் பண்ணது கிடையாது. பட் இங்கே நான் வந்து பார்க்குறேன், கடையில் பார்க்குறேன், ரீட்டைல் ஸ்டோர்லேருந்து, இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு சைனீஸ் சேல்ஸ் பர்சன், சைனீஸ் ஆளுங்க எப்படி வந்து வெள்ளைக்காரனை டீல் பண்ணுறான், இந்தியன்ஸ் எப்படி டீல் பண்ணுறான் அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தில் வந்து இந்தியன்ஸை விட சைனீஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சைனா வந்து பெட்டராக காட்டுறாங்க, சைனாவோட இமேஜ் பெட்டராக இருக்குது. இந்தியா வந்து ஸ்லம் டாக் மில்லியர்னு இந்த மாதிரி படத்தில் தான் காட்டுறாங்க. இந்தியானா ஜோன்ஸ், ஸ்லம் டாக் மில்லியர்லேருந்து, அது இந்தியானா ஜோன்ஸ் 20 வருஷம் 30 வருஷம் மேலே வந்த படம், அப்பையிலேருந்து
வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்லம் டாக் மில்லியனில் இருந்து கடைசியாக வந்து மிஷன் இம்பாசிபிள் நிறைய படத்தில் வந்து ஸ்லம் காட்டாமல் இருக்காது அந்த சீன்ஸ்லாம். ஸோ அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ப் பிஹேவியர் தான். ஏன்னா சிம்புக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? வெள்ளைக்கார மைண்டில் அப்படி தான் இருக்கும். ஏன் வந்து இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த பெரிய பெரிய மீட்டிங்லாம் வெள்ளைக்காரங்க ஏன் இந்தியன்ஸை வந்து மட்டமாக பேசுகிறானுங்க, நக்கலாக பேசுகிறானுங்க, அவங்க வந்து மங்கீஸ் ஜாப் தான் அவங்க பண்ணணும், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு நான் இருக்கும்போது இன்னொரு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு சிஓட்ட வந்து உன்ட்டெல்லாம் வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது, உனக்கு யார் வந்து பெட்டராக இருக்கணும் அவன்ட்டே நீ போய் வேலை செஞ்சுன்னு கெட்டவா சொல்லி நான் திட்டு வந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த சிம்ப் பிஹேவியர் வந்து நிறுத்தணுங்க. ஸோ நீங்கள் யாருக்காகவும் சிம்பாக இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களை வந்து ஒருத்தன் மதிச்சு பேசுகிறானா அவனை நீங்கள் மதிங்க. தேவையெல்லாம் போயிட்டு அனாவசியமாக போயிட்டு இந்த மாதிரி காலில் உருவாடலாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் மை லிட்டில் கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். We'll see you again.